ஐசிஆர்ல JRF SRF NET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2018 அக்ரோனமி PG JRF ICAR என்ட்ரன்ஸ் கொஸ்டின்ஸோட மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 75 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த வீடியோவோட முன்னாடி இருக்கக்கூடிய 75 கொஸ்டினுக்கு அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அக்ரோனமியில் கேட்கக்கூடிய முக்கியமான சில கால்குலேஷன்ஸ் எல்லாமே மற்ற வீடியோவை கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா சேனலோட ஸ்டடி மெட்டீரியல் இல்லைனா ICR பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 76th கொஸ்டின், வீட் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஈல்ட் ஆஃப் த கிராப். நம்ம அக்ரோனமி பொறுத்த வரைக்கும் இந்த வீட் மேனேஜ்மெண்ட்ல சில கால்குலேஷன்ஸ் இருக்கும். வீட் இண்டெக்ஸ், அப்புறம் வீடு இன்டென்சிட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுல பார்த்தோம்னா ஒரு 6 to 10 கால்குலேஷன்ஸ் இருக்கும். இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சீடிங் கெமிக்கல் ஃபார் கோல்டு கிளவுஸ் இன் சில்வர் அயோடைடு. ஸோ இந்த கெமிக்கல் சீடிங் ஆஃப் கிளவுஸ் பத்தி படிச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு எந்தெந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபில்ம் ஃபார்மிங் ஆன்டி டிரான்ஸ்பரண்ட் இஸ் வேக்ஸ். ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டை பத்தி படிச்சுக்கோங்க. எந்தெந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ன்றதை படிச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். டீசக்கரிங் அண்ட் நிப்பிங் இன்க்ரீசஸ் ஈல்ட் இன் விச் கிராப். இது டொபாக்கோ. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் நிறைய கிராப் இருக்கு. அந்த கிராப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கிராப்ட் ஏரியா இன் எ ஃபீல்ட் இன் எ கிவன் ஏரியா இன் யூனிட் டைம் இஸ் கால்டு நெட் கிராப்ட் ஏரியா. இந்த கிராப்பிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டெஃபினேஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் இன் லாட்டின் ஸ்கொயர் மெத்தட். ஸோ இது ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ல நீங்க இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாவே நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் RBD சம்பந்தமான ஒரு கால்குலேஷன். இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிசைனும் CRD, RBD, LSD, நெக்ஸ்ட் ஸ்பிளிட் பிளாட், இந்த மாதிரி எல்லா கால்குலேஷனுமே அதோட ப்ராப்பர்ட்டிஸும் ஃபார்முலாஸும் எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோல இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாகவே கொடுக்குறோம். நெக்ஸ்ட், இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன். இதுவும் ஃபார்மிங் சிஸ்டம்ல வரக்கூடிய கால்குலேஷன் தான். நெக்ஸ்ட், IFS அடாப்டட் ஃபார் ஃபார்மர்ஸ் ஃபார் த லேண்ட் ஹோல்டிங் சைஸ் ஆஃப். ஸோ அந்த இடத்துல என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்றது மறந்துருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சரும் எங்களுக்கு தெரியல. சப்போஸ் யாருக்குன்னா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. IFS no need to depend on external inputs due to. ஸோ அந்த இடத்துல ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ IFS பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டகிரேட்டடா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம அவுட் சைட்ல இருந்து எந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸும் இன்புட்ஸும் நம்ம வாங்க தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் அது. நெக்ஸ்ட் 86 கொஸ்டின், ஃபேமஸ் இந்தியன் வீட் பிரீடர் டாக்டர் MS சுவாமிநாதன். நெக்ஸ்ட், ரேஷியோ ஆஃப் த கார்பன் இந்த ஆர்கானிக் சாயில் டு த வெர்ஜின் சாயில் இஸ். இது ஆன்சர் தெரியல. சப்போஸ் யாருக்குன்னா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸ்டெம் நாடுலேட்டிங் கிரீன் மனூரியூஸ் செஸ்பினியா ரோஸ்டேட்டா. இந்த கொஸ்டின் கண்டிப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், செஸ்பினியா ரோஸ்டேட்டா ஹேஸ் ஸ்டெம் நாடுலேஷன். மிமிக்ரி வீடு இந்த ரைஸ் ஃபீல்ட் இஸ் வைல்டு ரைஸ். நெக்ஸ்ட், latitude ஆஃப் இந்தியா வித் ரெஃபரன்ஸ் டு த ஈக்குவேட்டர் இஸ் 8 டிகிரி நார்த் டு 37 டிகிரி நார்த். ஸோ இந்தியாவோட latitude, longitude, altitude இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நைட்ரோஜனஸ் என்சைம் கன்சிஸ்ட் ஆஃப் அயன் காம்ப்ளெக்ஸ். அக்ரி ஹார்டி எபிகல்ச்சர் இஸ் கிராப்ஸ் பிளஸ் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ் பிளஸ் ஹனிபி. ஸோ இந்த ஃபார்மிங் சிஸ்டத்துல அக்ரி ஹார்டி, சில்விகல்ச்சர், எபிகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா என்ன, இந்த மாதிரி எல்லா டெஃபினேஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ரில் எரோஷன் இஸ் காஸ்ட் பை வாட்டர். இந்த எரோஷன்ல ரில் எரோஷன், ஸ்பிளாஷ் எரோஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எரோஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பா ஒன்று இருக்கும். ஸோ அந்த எரோஷன் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இருக்கு கரெக்டா. ரிமூவல் ஆஃப் soil particles due to raindrops is called splash erosion. Next, vulnerability of the soil to cause erosion is called soil erodibility. Nitrogenous enzymes in root of legume contain which element? Iron இருக்கு. ஸோ இது எக்ஸாம்பிள் நைட்ரோஜனஸ் என்சைம்ஸ்னா அயன். ரூட் நாடல் ஃபார்மேஷனுக்கு என்ன எலமெண்ட் யூஸ் ஆகுதுன்னா அது மாலிப்டினம். ஒன்லைன் கமாண்ட் இஸ் ஃபாலோட் இன் விச் சிஸ்டம். இது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கான ஆன்சர் யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. Which crop is golden chocolate of origin? Soybean. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Which of the following is strictly cross pollinated crop? Maize. ஸோ அவங்க ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க செல்ஃப் பாலினேட்டர் கிராப் மெய்ஸ், செல்ஃப் பாலினேட்டர்
கிராஸ் பாலினேட்டட், அப்புறம் ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் எல்லாமே. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக கிராஸ் பாலினேட்டட் கிராப் என்ன நம்ம பார்த்து எழுதணும். ஸ்ப்ரே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி ஒரு கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த ஸ்வாத்து, அதுக்கப்புறம் அதோட டியூரேஷன் இது எல்லாமே தெரிஞ்சால் நம்ம வந்து இந்த கால்குலேஷன் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் செட்ஜஸ் சைப்பரேசியே. த சீட்ஸ் தட் ரேங்க் செகண்ட் இன் ஜெனடிக் பியூரிட்டிஸ் ஃபவுண்டேஷன் சீடு. நெக்ஸ்ட் இந்த நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே சீட் டெக்னாலஜியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுவும் இந்த கிளாஸஸ் ஆஃப் சீட்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் சாலிட் ஜோன் ஆஃப் த எர்த் இஸ் கால்ட் லித்தோஸ்பியர். மீசோஸ்பியர் இஸ் லொகேட்டட் பிட்வீன் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். Solid to be tried at the temperature for moisture analysis is 105 degrees Celsius. The nitrogen content of the atmosphere is 78%. The nitrogen content, carbon content, soil level இருக்கு, atmosphere level இருக்கு. இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் படிச்சுங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓசோன் இஸ் லொகேட்டட் இன் விச் லேயர்? ஸ்ட்ராட்டோஸ்பியர். சில புக்ஸ்ல வந்து மீசோஸ்பியர்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. The distance between sun and earth is 150 million kilometer. ஸோ இது வந்து சம்மர் சோல்ஸ்டைஸ், வின்டர் சோல்ஸ்டைஸ் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் மாறும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் வித் இந்தியா இன் விச் இயர்? 1995. நெக்ஸ்ட் த லாட்டின் வேர்டு டெஃபினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் கல்டிவேஷன் ஆஃப் த லேண்ட். இந்த அக்ரானமி, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே எந்த வேர்ட்ல இருந்து ஆரிஜின் ஆச்சு, எந்த லாங்குவேஜ்னு பார்த்துக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். த பர்சன்டேஜ் ஆஃப் த வாட்டர் யூஸ்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் 1%. ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 99% வந்து டிரான்ஸ்பிரேஷனுக்கு தான் போகுது. த சோயிங் மந்த் ஃபார் சம்மர் கிராப்ஸ் இஸ் மார்ச். The red color of the soil is due to presence of FeO. The reclamation of the acid soil is done by lime application. இந்த சாயிலோட ரெக்ளமேஷன் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். Ashes part of is caused by manganese deficiency. The organic matter is rich in histosols. இந்த சாயிலோட கிளாசிபிகேஷன்ல அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுல வந்து கண்டிப்பா ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் எரர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின். Microbes that feed on the dead matters are called saprophytes. Penetrometer is used to measure moisture content of the soil. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு படிச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கும். The unit increase in grain yield by unit increase in fertilizer is called fertilizer use efficiency. The period of irrigation of crop is called base period. நெக்ஸ்ட் இந்த பேஸ் பீரியட் டெல்டா, இதை பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. The crops that get more sunlight if cultivated in which direction? East west direction. Which of the following causes ozone depletion? Carbon dioxide, sulfur dioxide. Next, which of the following is a greenhouse gas? கார்பன் டை ஆக்சைடு. அங்கே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மேஜர் ப்ராப்ளம் இந்த வேர்ல்டு இஸ் இன்க்ரீஸ் இன் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். அங்கே எதனா இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் எது ஒரு ப்ராப்ளமோ அதை வந்து நம்ம கரெக்டாக போடணும். விச் ஃபேஸ் ஹேஸ் மோர் evapotranspiration loss. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸில் அது கொடுத்துருக்காங்க. இது எந்த ஸ்டேஜ்னு கரெக்டாக தெரியல. ஆனுவல் ரெயின்ஃபால் ரிசீவ்ட் இன் இந்தியா இஸ் 1194 mm. நார்மலாக 1200 mm சொல்லுவோம். சிப்பெட் கட்டிங் மெத்தட் இஸ் ஃபாலோட் இன் சுகர்கேன். விச் இஸ் ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ சீரியல்? பக்வீட் வந்து நம்ம சூடோ சீரியல்னு சொல்லுவோம். மீட்ராலஜி இஸ் derived from which language? Greek. Arable land suitable for cultivation of rice, sugarcane, maize. Crops grown along the drainage and irrigation channel are called border crops. Which of the following type of earthworms cannot be used for vermicomposting? Endogenic earthworm. Endogenic earthwormனா சாயிலுக்கு கீழே போயிடும். ஸோ மேலே இருக்கக்கூடிய earthworm தான் நம்ம வந்து வெர்மிகம்போஸ்டிங் யூஸ் பண்ண முடியும். Piezometer is used to measure the depth of water table. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் படிச்சுக்கோங்க. The underground modification of the potato stem is called the tuber. Drum seeding in rice is introduced by IRRI Philippines. Silicon is required for the growth of which crop? Rice. மெய்ஸ் இருந்தால் மெய்ஸும் போடலாம், ஏன்னா மெய்ஸுக்கும் வந்து சிலிகான் முக்கியம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மிக்சிஸ் அண்ட் கரெக்ஷன்? ஆன்சர் இதுக்கு தெரிஞ்ச யாருன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தா ரீசோயிங் ஆஃப் த சீட்ஸ், லைஃப் சேவிங் இரிகேஷன், சேஞ்சிங் கிராப், மல்ச்சிங். இன்டர்நேஷனல் ஆர்கானிக் குட்ஸ் மூவ்மெண்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை விச் ஏஜென்சி? IFOAM, International Federation on Organic Agriculture Movements. If nitrogen content in soil is 300 kg per hectare, then the rate of fertility of the soil in nitrogen is medium. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர் இதுக்கு எல்லாத்துக்குமே எவ்வளோ ரேஞ்சில் இருந்து எவ்வளோ ரேஞ்ச் இருக்கிறது நார்மலாக படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேவர்ஸ் கோல்டு கண்டென்சேஷன்? ஆன்சர் வந்து சால்ட் கிறிஸ்டல், ஸ்மோக், டஸ்ட். கண்டென்சேஷன்னா வந்து மழை பெய்யறது தான். ஸோ இந்த வந்து எது ஃபேவர் பண்ணுதுன்னு கேட்டிருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆன் ஆஃப் இரிகேஷன்? சர்ஜிரிகேஷன். இந்த சர்ஜிரிகேஷன் வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஏவோ கொஸ்டின் பேப்பர்ல கூட கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆர்கானிக் மேட்டர் கண்டென்ட்ஸ் ஹை இன் விச் சாயில்? ஆப்ஷன் வந்து மக்கி, பிடி மக், பிடி மக்கி. இதோட ஆன்சர் வந்து சரியா தெரியல. யாருன்னா தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.
The NPK ratio of our cereal is 4:2:1. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு 9 கொஸ்டின்ஸ் ஞாபகம் இருந்துச்சு, அது எழுதி வச்சிருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா வீடு கொடுத்துட்டு அதோட பயோ கண்ட்ரோலுக்கான பெஸ்ட் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் C4 C3 பிளான்ஸ் ஷார்ட் டே லாங் டே பிளான்ஸ் வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் ஒன்று இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்மால் மில்லர்ஸ் கொடுத்துட்டு அதோட சயின்டிஃபிக் நேம் கேட்டிருந்தாங்க. இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்துட்டு அதோட லொகேஷன் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிராப் அதில் வரக்கூடிய பெஸ்ட். நெக்ஸ்ட் மைக்ரோப் கொடுத்துட்டு அதோட யூசஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசோஸ்பேர்ல யூஸ் ஆகுது, பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி அந்த மாதிரி. நெக்ஸ்ட் மீட்ராலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு அதோட யூஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடுக்கான காமன் நேம்ஸ். காமன் நேம் வந்து பார்த்தா அதில் ஆக்சுவலாக ஹிந்தி நேம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹிந்தி நேம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிராப்ஸ் அதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின். இப்போ காட்டனா காசிபால் ப்ரொடியூஸ் பண்ணும், இதே மற்ற கிராப்ஸ் ஒவ்வொரு டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது எல்லாமே டாக்ஸின்ஸ் ஒரு தெரியும் படிச்சுக்கோங்க. அங்கே கேட்ட 160 கொஸ்டின்ல 154 கொஸ்டின் ஞாபகம் இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே இது எழுதி வச்சோம். இதுல இன்னைக்கு சொன்ன கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்காது. இதே பார்ட் 1 கொஸ்டின்ல வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் கொடுத்துருப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல எந்த ஆன்சர் எதுனா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ICAR ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி மற்ற கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் பேப்பர் அட்டன் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம AU Agri யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.